அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார், இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல சென்ற வகுப்புலேயே நம்ம இலக்கிய வரலாறு பார்த்துருப்போம் ஆன்லைன் கிளாஸ்ல லாஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங். அதில் ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? அதில் கொஷின் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். படிச்சுட்டு வந்துருங்க, கொஷின் கொடுத்துட்டு புக்குக்கு ஆன்சர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லைங்களா? அது ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கிங்க. ஸோ பக்கத்தில் மெட்டீரியல் வச்சுருந்தா மெட்டீரியல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் சொல்கிற கேள்வி எழுதிக்கங்க. கேள்வி சொல்ல கேள்வி எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதிட்டு ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். அது மாதிரி புக் பேக் கொஷினுக்கு ஆன்சரையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் லெசனுக்கு நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்கணும், அந்த ஆன்சரையும் பார்த்துடலாம். ஸோ பேப்பர் ரெஃப் நோட் எடுத்துக்கங்க. ஸோ தமிழ் சமுதாய வரலாறுல நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கான கொஷின். ஃபஸ்ட் கேள்வி, பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர்? பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர்? முதலில் அறிமுகப்படுத்தியவர். அடுத்து இரண்டாவது கேள்வி, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. இவரை இடம்பெற்றுள்ள நூல். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. இவரை இடம்பெற்றுள்ள நூல். அடுத்த கேள்வி, பழந்தமிழரின் அக புறவாழ்க்கை முறைகளை பற்றி, பழந்தமிழரின் அக போட்டுங்க புற வாழ்க்கை முறைகளை பற்றி, தொல்காப்பியத்தின் எந்த பிரிவு கூறுகிறது? தொல்காப்பியத்தின் எந்த பிரிவு கூறுகிறது? தொல்காப்பியத்தின் எந்த பிரிவு கூறுகிறது?
அடுத்த கேள்வி, ஆற்றுப்படை நூல்களுக்கு ஆற்றுப்படை நூல்களுக்கு ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் வகுத்த நூல். ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் வகுத்த நூல். ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் வகுத்த நூல். அடுத்த கொஸ்டின், முட்டா சிறப்பின் பட்டினம். முட்டா சிறப்பின் பட்டினம். முட்டா சிறப்பின் பட்டினம். முட்டா சிறப்பின் பட்டினம் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். அடுத்த கேள்வி, அரிசி என்னும் தமிழ் சொல். அரிசி. அரிசி என்னும் தமிழ் சொல். அரிசி என்னும் தமிழ் சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரிசி என்னும் கிரேக்க சொல் தமிழ் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிரேக்க மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடுத்த கேள்வி, சேரநாட்டு துறைமுக பட்டினமான சேரநாட்டு துறைமுக பட்டினமான தொண்டியை ரோமர்கள் எவ்வாறு அழைத்தனர்? தொண்டியை ரோமர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அடுத்த கேள்வி, மசோலியா சேரநாட்டு துறைமுக பட்டினமான தொண்டியை எவ்வாறு அழைத்தனர்? சேரநாட்டு துறைமுக பட்டினமான தொண்டியை ரோமர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அதாங்க, சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி, டிஸ்பிளேல எழுதுறேன் பாருங்க, டவுட்டா இருந்தா பாத்துங்க.
மசோலியா, மசோலியா என்ற சொல் எந்த நகரத்தை குறிக்கின்றது? மசோலியா என்ற சொல் எந்த நகரத்தை குறிக்கின்றது? எந்த நகரத்தை குறிக்கின்றது? மிளகை, மிளகு அப்படின்னு சொல்லுவோம். மிளகை, மிளகை இந்திய மருந்து, இந்திய மருந்து என அழைத்தவர். மிளகை இந்திய மருந்து என அழைத்தவர். மிளகை இந்திய மருந்து என அழைத்தவர். இந்திய மருந்து என அழைத்தவர். அடுத்த கேள்வி, சோழர்கால கிராம ஆட்சி முறையை, சோழர்கால கிராம ஆட்சி முறையை, சோழர்கால கிராம ஆட்சி முறையை சோழர்கால கிராம ஆட்சி முறையை ஆட்சி முறையை தெளிவாக எடுத்துக்காட்டும், ஆட்சி முறையை தெளிவாக எடுத்துக்காட்டும், தெளிவாக எடுத்துக்காட்டும் உத்திரமேரூர் கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு தெளிவாக எடுத்துக்காட்டும் உத்திரமேரூர் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னனுடைய காலத்தை சார்ந்தது? எந்த மன்னனுடைய, உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னனுடைய காலத்தை சார்ந்தது? எந்த மன்னனுடைய காலத்தை சார்ந்தது? அடுத்த கேள்வி, பட்டயங்கள் பட்டயங்கள் எந்தெந்த மொழிகளில் பட்டயங்கள் எந்தெந்த மொழிகளில் பொறிக்கப்பட்டிருந்தன? பட்டயங்கள் எந்தெந்த மொழிகளில் பொறிக்கப்பட்டிருந்தன? பட்டயங்கள் எந்தெந்த மொழிகளில் பொறிக்கப்பட்டிருந்தன? எந்தெந்த மொழிகளில் பொறிக்கப்பட்டிருந்தன? பட்டயங்கள் எந்தெந்த மொழிகளில் பொறிக்கப்பட்டிருந்தன? அடுத்த கேள்வி, யவனர்கள் 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 தமிழகத்தில் யவனர்கள் தமிழகத்தில்
டேஷ் போட்டுங்க. டேஷ் கமா டேஷ் 2 சொல்லு டேஷ் வர மாதிரி டேஷ் கமா டேஷ் ஆகிய இடங்களில் இருந்து யவனர்கள் தமிழகத்தில் டேஷ் கமா டேஷ் ஆகிய இடங்களில் இருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டனர். ஆகிய இடங்களிலிருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டனர். தங்க நாணயங்களை வெளியிட்டனர். அடுத்த கேள்வி. பல்லவர் காலத்தில் வெளியிட்ட நாணயங்களில் வெளியிட்ட நாணயங்களில் காணப்பட்ட சின்னங்கள் வெளியிடப்பட்ட நாணயங்களில் காணப்பட்ட சின்னங்கள். பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் காணப்பட்ட சின்னங்கள். பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் காணப்பட்ட சின்னங்கள். எழுதிட்டீங்களா? அடுத்த கேள்வி. யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன்களும் கொண்ட வடிவங்கள் காணப்படுகின்றன. யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன்களும் கொண்ட வடிவங்கள் காணப்படுகின்றன. வடிவங்கள் கொண்ட மீன்கள் கொண்ட வடிவங்கள் காணப்படுகின்றன. அடுத்த கேள்வி. இரண்டாம் வரகுண பாண்டியன் சொல்றோம்ல, இரண்டாம் வரகுணனின்
இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம், இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் டேஸ் எழுத்தில் டேஸ் போட்டுங்க, டேஸ் எழுத்தில் இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் டேஸ் எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது, அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது, அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, அழியக்கூடிய பொருள்களான அழியக்கூடிய பொருள்களான அழியக்கூடிய பொருள்களான அழியக்கூடிய பொருள்களான மரம், செங்கல், மண், மரம், செங்கல், மண், அழியக்கூடிய பொருள்களான மரம், செங்கல், மண், மண் கமா போட்டுங்க, மண் சுண்ணாம்பு கொண்டு சுண்ணாம்பு கொண்டு மரம், செங்கல், மண் சுண்ணாம்பு கொண்டு சுண்ணாம்பு கொண்டு சுண்ணாம்பு கொண்டு பல கோவில்கள் சங்க காலத்திலும் பல கோவில்கள் சுண்ணாம்பு கொண்டும் பல கோவில்கள் பல கோவில்கள் சங்க காலத்திலும் பல கோவில்கள் சங்க காலத்திலும் சங்க காலத்திலும் அதனைத் தொடர்ந்து களப்பிரர் காலத்திலும் அதனைத் தொடர்ந்து சங்க காலத்திலும் அதனைத் தொடர்ந்து களப்பிரர் காலத்திலும் களப்பிரர் காலத்திலும் அதனைத் தொடர்ந்து களப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக களப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடும் கல்வெட்டு. அதனைத் தொடர்ந்து களப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடும் கல்வெட்டு. அதைத் தொடர்ந்து களப்பிரர் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடும் கல்வெட்டு. அடுத்த கேள்வி, ஆண்களின் நிலையையும் ஆண்களின் நிலையையும் ஆண்களின் ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின்
ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர். என்பதை விளக்கும் நூல். வாழ்விடங்களுக்குரிய தொழில்களையும் செய்தனர் என்பதை விளக்கும் நூல். அடுத்த கேள்வி. முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை வளர்த்த சங்கம். அடுத்த கேள்வி. சங்கங்களை பற்றிய வரலாறு. அடுத்த கேள்விங்க. சங்கங்களை பற்றிய வரலாறு. நக்கீரர் எழுதிய சங்கங்களை பற்றிய வரலாறு. நக்கீரர் எழுதிய டேஸ் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. டேஸ் போட்டு உரையிலும் கூறப்பட்டுள்ளது. சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய டேஸ் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த திணைக்குரிய உரிபொருள்? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த திணைக்குரிய உரிபொருள்? அடுத்த கேள்வி. புறப்பொருள் வெண்பா மாலை புறத்திணையை புறப்பொருள் வெண்பா மாலை புறத்திணையை
எத்தனை வகையாக பிரித்துள்ளது? எத்தனை வகையாக பிரித்துள்ளது? புறப்பொருள் வெண்பா மாலை புறத்தனையை எத்தனை வகையாக பிரித்துள்ளது? எத்தனை வகையாக பிரித்துள்ளது? அடுத்த கேள்வி. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. யாப்பின் மேற்றே. யாப்பின் மேற்றே என்ற தொல்காப்பிய வரியில் யாப்பின் மேற்றே விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்ற தொல்காப்பிய வரியில் விருந்து என்னும் சொல்லேன் என்ற தொல்காப்பிய வரியில் விருந்து என்னும் சொல்லேன் பொருள். விருந்து என்னும் சொல்லேன் பொருள். விருந்தும் என்னும் சொல்லேன் பொருள். அடுத்த கேள்வி. தொல்லோர் சிறப்பின் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். தொல்லோர் சிறப்பின் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். அடுத்த கேள்வி. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை டேஸ் குறிப்பிடுகிறது. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை டேஸ் குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு இசைக்கருவி யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பாணர்கள்லாம் பாட்டு பாடுறீங்க. பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். அடுத்த கேள்வி. ஆடவல்ல நடன மகள்
ஆடவல்ல நடன மகள். எவ்வாறு அழைக்கப்பட்டால்? எவ்வாறு அழைக்கப்பட்டால்? எவ்வாறு அழைக்கப்பட்டால்? அடுத்த கேள்வி. வசந்த காலத்தின் வசந்த காலத்தின் வசந்த காலத்தின் முழு நிலா நாளில், அது முழு நிலவு அப்படின்னு சொல்லுவோம்ல, முழு நிலா நாளில், முழு நிலா நாளில் முழு நிலா நாளில் கொண்டாடப்பட்ட விழா. முழு நிலா நாளில் கொண்டாடப்பட்ட விழா. அடுத்த கேள்வி. கை என்பதன் கை கை என்பதன் கை என்பதன் சமஸ்கிருத மொழிச்சொல். கை என்பதன் சமஸ்கிருத மொழிச்சொல். கை என்பதன் சமஸ்கிருத மொழிச்சொல். சரி, எத்தனை கேள்வி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கமாண்ட்ல போடுங்க பார்க்கலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின் எத்தனை சொல்லியிருக்கோம்? 25 30 வந்திருக்குமா? ஓகே சார், ஓகே ஓகே, போதும் போதுங்க, நிறைய பேர் வந்துருச்சு சார். 28 வந்திருக்கு, இன்னொரு 2 கொஸ்டின். ஓகேங்களா? சார் அடுத்த கேள்வி. கூத்து வகைகளை பற்றி இயம்புகின்ற நூல். கூத்து கூத்து வகைகளை பற்றி கூத்து வகைகளை பற்றி இயம்புகின்ற நூல். இயம்புகின்ற நூல். கூத்து வகைகளை பற்றி இயம்புகின்ற நூல். அடுத்த கேள்வி. ஆலயம் தொழுவது. ஆலயம் தொழுவது. ஆலயம் கோவில். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என பாடியவர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என பாடியவர். சார் 30 கேள்வி ஆச்சு சார். ஃபர்ஸ்ட் கேள்வியை ரிப்பீட் பண்ண சொல்லிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்ன அப்படின்னா, பண்பாடு என்ற சொல்லை பண்பாடு பண்பாடு என்ற சொல்லை பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர். பயன்படுத்தியவர் எப்படி வச்சுக்கலாம். பண்பாடு என்ற சொல்லை பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர்.
தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர். So question number 17. ஆண்களின் நிலையையும் அந்த கேள்விதான் நினைக்கிறேன். ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர். அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர் என்பதை கூறும் நூல். இது 17வது கேள்வி நினைக்கிறேன். என்பதை கூறும் நூல். Question number 19 and 20 answer. சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய டேஸ் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய டேஸ் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. அடுத்தது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த திணைக்குரிய உரிப்பொருள்? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த திணைக்குரிய உரிப்பொருள்? இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்த துணைக்குரிய உரிப்பொருள்? கடைசி 28வது கேள்வி. கை என்பதன் சமஸ்கிருத சொல். கை என்பதன் 28வது கேள்விங்க. கை என்பதன் சமஸ்கிருத மொழிச்சொல். ஒரு 5 to 10 நிமிஷம் டைம் சார். அப்படிங்களா சார்? உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் புக்கை பார்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரலாம் டைம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷங்க சார். யாரும் டிஸ்கஸ் பண்ணனா புக்கை பார்த்து எழுதாதீங்க. புக்கை பார்த்தோ நோட்ஸை பார்த்தோ ஆன்சர் எழுதாதீங்க. ஆன்சர் தெரியலன்னா நான் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ 10:47 ஒரு 10:53க்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? 10:53க்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். ஒரு 6 நிமிஷம் டைம். முயற்சி பண்ணுங்க சார். நம்ம தான் ஆன்லைன் தான் இருக்கிறது, நமக்கு தெரியாது, சாருக்கு தெரியாது அப்படின்னு வந்து முயற்சி பண்ணோம். அப்படியே உட்காந்து வந்துட்டு அப்புறம் ஆன்சர் சொல்லும் போது ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காதிங்க. அட்லீஸ்ட் வந்து 30 கேள்வி கொடுத்துருக்கோன்னா 30 கேள்விக்கு வந்து ஒரு 10-15 கேள்வினாலும் சொல்லுங்க. சரி, ஆன்லைன் முடிச்சுட்டு போயிட வேண்டாம். உனக்கு கொஸ்டின் எழுதணும்னா இது சில பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் குறைஞ்சிட்டே இருக்கு. ஆன்சர் எழுதணும்னா இல்லை கிளம்பிட்டீங்களாட்டு இருக்கு. சரி, கொஸ்டின் எழுதணும்னா கிளம்பிட்டாங்க, அடுத்த ஆன்சர் புக்கை பார்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் சொல்லும்போது நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து பின்னாடி புக் பேக் ஆன்சர் சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் லெசனோடய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் எழுதிக்கலாம். நம்ம ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். புக்கை எடுத்து வச்சுங்க. புக்கை வந்து +1 எத்திக்ஸ் புக்கு, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் +1 புக்கு.
ஃபர்ஸ்ட் லெசன் ஆன்சர் ஏற்கனவே சொல்லிட்டுங்களா? ஓகே. ஸோ 1 to 12th கொஸ்டின் ஒன்ஸ் மோர்னா அதுக்கே டைம் சரியாக போயிருங்க. மீண்டும் வீடியோ போடுவாங்க, நீங்கள் வீடியோ பார்த்து எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து 12th கொஸ்டின் வர சொல்லி ஒன்ஸ் மோர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. வீடியோ போடுவாங்க சார். உங்களுக்கு வந்து இந்த வந்து உங்களுக்கு டெலகிராம் ஆப்பில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கிளாஸ் இது வீடியோ வரும், அதில் பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் புக் கொஸ்டின் ஒரு முறை சொல்லணுமாங்க சார்? ஏற்கனவே சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க, வேணால் சொல்லி டக்கு டக்குன்னு சீக்கிரம் சொல்லிடலாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் லெசனுக்கு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, ஆல்ரெடி ஆன்சர் பார்த்தாச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே மீண்டும் கேட்குறீங்க, நான் அதுக்கு மட்டும் அப்படியே ஆன்சர் மட்டும் தானே சொல்ல போகிறோம். மொத்தம் ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்கிறேன் சார். சார் ஃபர்ஸ்ட் லெசன் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டாலுமே நிறைய பேர் இந்த மீண்டும் சேட்டில் போட்டுருக்காங்க சார், ஃபர்ஸ்ட் லெசன் கொஸ்டின் ஆன்சர் மீண்டும் ரிப்பீட் சொல்லுங்கள் சார்ன்ட்டு. அதனால் வந்து அவங்களுக்காக நான் மீண்டும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணும் இல்லைங்க. நம்மளுடைய டைரக்ட் கிளாஸாக இருந்தால் கூட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, பக்கத்தில் கேட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். பட்டு நம்ம டைரக்ட் கிளாஸ் இல்லாதனால இந்த ஃபர்ஸ்ட் லெசனுக்கானது சும்மா ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்குது, சீக்கிரம் சொல்ல, ஒன்றும் டைம் ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. ஸோ ஆன்சர் பார்த்ததுக்கப்புறம் கிளாஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து 11:30 டைம். ஸோ ஓகே சார், நம்ம ஆன்சர் பார்த்துலாங்களா? சார் பாருங்க, ஆன்சர் பார்த்துடலாம். இப்போ எழுதின கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். சார் பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். சொல்லுங்க, டி.கே. சிதம்பரநாதர், நாதனார் அப்படி எழுதினா சரி. டி.கே. சிதம்பரநாதனார். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. இவரே இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம். அதுல உயர்ந்தோர் என்பது யாரை குறிக்குதுன்னா பண்பாடு உடையவர்களை குறிக்குது. இதுல உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்களை குறிக்கின்றது அப்படின்னு அர்த்தம். உயர்ந்தோர்ங்கிறது பண்பாடு உடையவர்களை குறிக்கின்றது. பழந்தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்க்கை முறைகளை பற்றி தொல்காப்பியத்தோட எந்த பிரிவு கூறுகிறது அப்படின்னா பொருளதிகாரம். பழந்தமிழரின் அகம் புற வாழ்க்கையோடைய முறைகளை பற்றி கூறும் தொல்காப்பியத்தோடைய பிரிவு பொருள் அதிகாரம். மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்குங்க தொல்காப்பியத்துல.
எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம்னு சொல்லிட்டு, இந்த பொருளதிகாரம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா சங்க தமிழர்களுடைய பழந்தமிழருடைய அகம்புறம் சார்ந்த வாழ்க்கை முறைகளை பற்றி கூறக்கூடிய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த கேள்வி, ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் வகுத்த நூல். ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பியம். 10 பாட்டுல 10 நூல்ல 5 நூல்களை நம்ம ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். புரியுங்களா? திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படுங்கடாம், அதை கூத்தராற்றுப்படை, அதோட வேறு பெயர் தான் மலைப்படுங்கடாம் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய 10 பாட்டுல இருக்கிற ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் வகுத்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்த கேள்வி பாருங்க, முட்டா சிறப்பின் பட்டினம். முட்டா சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிற வரி பட்டினப்பாலை. முட்டா சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிறது பட்டினப்பாலை. இது எது, இந்த வரியோட மீனிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட்டினம்னாவே நமக்கு தெரியும் காவேரி பூம்பட்டினம். அந்த காவேரி பூம்பட்டினத்துல என்ன இருக்குது நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வியாபாரம் எதை பத்தி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தரைவழி வணிகத்திலும் கடல்வழி வணிகத்திலும் சிறப்பு பெற்றிருந்தது. சோழநாடு தரைவழி வணிகத்தாலும் கடல்வழி வணிகத்தாலும் வளம் பெற்றிருந்தது தான் முட்டா சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிற ஒரு பட்டினப்பாலை வரி சொல்லி சுருக்கமா முடிக்குது. இப்போ இந்த முட்டா சிறப்பின் பட்டினம் எதை பற்றி கூறுகிறோம்னா, தரைவழி வணிகத்தையும் கடல்வழி வணிகத்தை பற்றி கூறுகிறது அப்படின்னு அர்த்தம். தரைவழி வணிகத்தையும் கடல் வணிகத்தையும் பற்றி கூறுகிறது. சரி, அடுத்தது பாருங்க, அரிசி என்னும் தமிழ் சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா அரிஷா. அரிசி என்னும் தமிழ் சொல் கிரேக்க மொழியில அரிஷா என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம். கிரேக்க மொழி சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரோமானியர்கள் எப்படி அழைத்தார்கள், என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துறைமுக பட்டினங்களை என்னவெல்லாம் அழைத்தார்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க, சேரநாட்டு துறைமுக பட்டினமான தொண்டியை ரோமர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா திண்டீஸ். திண்டீஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதே முசிறியை பார்த்தீங்கன்னா முசிறீஸ் அப்படின்னு அழைப்பாங்க. பொற்காட்டை பார்த்தீங்கன்னா பகரி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. குமரியை பார்த்தீங்கன்னா குமாரி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இதெல்லாம் ரோமர்கள் படிக்கும்போது தெளிவா படிங்க. இப்ப அரிசி சொன்னது கிரேக்குங்க. புரியுங்களா? அரிசி சொன்னது கிரேக்க மொழி இதுல அழைச்சது. இது பாத்தீங்க அப்படின்னா ரோமானியர்கள் அழைக்கிறாங்க. என்னது, தொண்டியை திண்டீஸ் என்றும், முசிறியை முசிறீஸ் என்றும், பொற்காட்டை பகரி என்றும், குமரியை குமாரி என்றும் ரோமர்கள் அழைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா மொசோலியா அப்படிங்கிறது மசூலிப்பட்டினத்தை குறிக்கின்றது. மசோலியா அப்படிங்கிற சொல்லானது மசூலிப்பட்டினத்தை குறிக்கின்றது. அடுத்த கேள்வி, மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் ஹிப்பாக்ராட்டஸ். மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் ஹிப்பாக்ராட்டஸ். அடுத்த கேள்வி, உத்திரமேரூர் கல்வெட்டு சோழகல கிராம ஆட்சி முறையை தெளிவாக எடுத்து கூறுகிறது. யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிறோம். பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு. பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு.
அடுத்து பட்டயங்கள். பட்டயங்கள் வந்து எந்தெந்த மொழியில் எழுதப்பட்டிருந்ததுன்னு சங்க காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பட்டயங்களை என்ன சொல்றாங்க? பட்டயங்கள் பாத்தீங்கன்னா பொன், செம்பு ஆகிய உலோக தகடுகள் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தா பட்டயம் அப்படின்னு சொல்றோம். உலோக தகடு, அதாவது பொன், செம்பு அந்த அப்படி இருக்கிற உலோக தகடுகள் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தா அது பட்டயங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த பட்டயங்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன மொழியில் இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா பிராகிருத மொழியில, அடுத்து வடமொழி, தமிழ் 3 மொழியில் காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு பிராகிருத மொழி, இரண்டாவது வடமொழி, மூணாவது தமிழ். இந்த 3 மொழியிலையும் அந்த பட்டயங்கள் காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, யவனர்கள் தமிழகத்தில் மதுரை, புகார் ஆகிய இடங்களில் தங்க நாணயங்களே வெளியிட்டனர். யவனர்கள் வந்து தங்க நாணயங்கள் எந்தெந்த இடத்துல வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யவனர்கள் தங்க நாணயங்களை வெளியிட்ட இடங்கள் மதுரை, புகார், அதாவது பூம்புகார், அந்த புகார் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல தங்க நாணயங்களை வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன், கப்பல், பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் காணப்பட்ட சின்னங்கள் என்னென்ன அப்படின்னா இரட்டை மீன், கப்பல், நந்தி, மொத்தம் 3 சின்னங்க பல்லவர் காலத்துல. இரட்டை மீன், அதுக்கப்புறம் கப்பல், நந்தி அதெல்லாம் காணப்பட்டிருக்குன்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி, யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன்களும் கொண்ட வடிவங்கள் காணப்படுகின்றன? யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன்கள் காணப்படுகின்றன? முதலாம் ராஜராஜ சோழத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்கள்ல புலியும் அதன் அருகில பாத்தீங்கன்னா இரட்டை மீனும் கொண்ட வடிவங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். முதலாம் ராஜராஜ சோழன். சரி, அடுத்த கேள்வி, இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம் டேஸ் எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. டேஸ் எழுத்தில் அப்படின்னா கிரந்த எழுத்தில். இரண்டாம் வரகுனின் தங்க நாணயம் கிரந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி, அழியக்கூடிய பொருள்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதனைத் தொடர்ந்து களப்பிர காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டு மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டு. அதாவது வந்து கோயில்கள் வந்து அழியக்கூடிய பொருளான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு கட்டப்பட்ட கோயில்கள் சங்க காலத்துல இருந்தது. அதனை தொடர்ந்து வந்த களப்பிரவுடைய காலத்திலையும் கட்டப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நமக்கு கூறுகின்ற கல்வெட்டு மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டு. மகேந்திரவர்மனுடைய மண்டகப்பட்டு கல்வெட்டு தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, ஆண்கள் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களையும் செய்தனர் என்பதை விளக்குகின்ற சங்க இலக்கியம் குறுந்தொகை. ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களையும் செய்தனர் என்பதை விளக்கும் இலக்கியம் குறுந்தொகை. அந்த வரிதான் என்னன்னா, வினைய ஆடவருக்கு உயிரே, மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படிங்கிற வரியோட மீனிங் தான் இதுங்க. அந்த வரி கொடுத்துட்டு அது எதை பத்தி விளக்குது அப்படின்னா ஆண்களுடைய தொழில், அவங்க வாழ்விடங்களுக்கு என்ன தொழில் செய்தார்கள் அப்படிங்கிறடைய செய்தி நமக்கு சொல்லக்கூடிய வரி. வினையே ஆடவருக்கு உயிரே, மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படிங்கிற குறுந்தொகை வரி என்ன சொல்லுது அப்படின்னா ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களையும் செய்தனர் என்பதை விளக்குகிறது குறுந்தொகை. அடுத்த கேள்வி, முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை வளர்த்த சங்கம் மூன்றாம் சங்கம், கடைச்சங்கம். முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை தற்போதைய மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த மூன்றாம் தமிழ் சங்கம். இதை பார்த்தீங்கன்னா முதல் தமிழ் சங்கம் பார்த்தீங்கன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோடு வரை வளர்த்தார்கள். முதல் சங்கம் பார்த்தீங்கன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை, அது வந்து தென்மதுரையில நிறுவப்பட்டது. இடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் வரை, அது கபாடபுரத்தில் நிறுவப்பட்டது.
கடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா தான் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை எங்க நிறுவப்பட்டதுன்னா தற்போதைய மதுரையில நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றோம். சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையினார் களவியல் உரையில் காணப்படுகின்றது. சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரையில் காணப்படுகிறது. இறையனார் களவியல் உரையில் காணப்படுகிறது. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதத்திணைக்குரிய உரிப்பொருளாகும். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதத்திணைக்குரிய உரிப்பொருளாகும். புறப்பொருள் வெண்பாமாலை புறப்பொருள் வெண்பாமாலை புறத்திணைகளை 12ஆக வகைப்படுத்தி உள்ளது. புறப்பொருள் வெண்பாமாலை புறத்திணைகளை 12ஆக வகைப்படுத்தியுள்ளது. இதே தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா 7. தொல்காப்பியம் புறத்திணைகளை எத்தனை வகையாக பிரித்துள்ளதுன்னு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏழுங்க 12 திணை புறத்திணை நம்ம வச்சு கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளினை தும்பை வாகை பாடான் புதுவியல் கைக்கிளை பெருந்தனை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. 12 இந்த 12ஐயும் 12 திணையை வரிசைப்படுத்தி நூல் எது அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமாலை. அடுத்து விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. யாப்பின் மேற்றே. அதுல விருந்து அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா புதியது. கொஸ்டின் நம்பர் ஆன்சர் 20. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஆமா சார் முல்லைத்திரை சாரிங்க. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லைத்திணைக்குரிய உரிப்பொருள். மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். தேங்க்யூங்க. மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும், முல்லைக்கு தான் இருத்தலும் இருத்தல் நிமித்தம். ஓகே சரி பாருங்க. விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றை. இதுல விருந்து என்ற சொல்ல தொல்காப்பிய வரி. இந்த தொல்காப்பிய வரியில விருந்து அப்படிங்கிற சொல்ல எதை குறிக்கிறதுனா புதியது என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது. அல்லது விருந்தினர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதுல விருந்தினருக்கான மீனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க புக்ல பாத்துங்க. அங்க புதியது அப்படின்னு அர்த்தம். அடுத்து தொல்லோர் சிறப்பின். தொல்லோர் சிறப்பின் அப்படிங்கிற வரி சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. இளங்கோவடிகள். தொல்லோர் சிறப்பினா இதுவும் விருந்துக்கு ஆடை கொடுத்து பாடப்பட்டுள்ளது. இது விருந்து பத்தி தான் பாடுதுங்க. தொல்லோர் சிறப்பின் அப்படிங்கிற சிலப்பதிகார வரி பாடிய ஆசிரியர் இளங்கோவடிகள். பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை மடைநூல் குறிப்பிடுகிறது. மடைநூல் குறிப்பிடுகிறது. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை மடைநூல் குறிப்பிடுகின்றது. மலைவாழ் மக்களுக்கு யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் ஓரி. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் ஓரி. நம்ம இலக்கிய வரலாறுல பாத்தீங்கன்னா இந்த புறநானூறு எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா கூத்தருக்கு நாடு வழங்கினார் அப்படின்னு கொடுத்திருப்போம். அடிஷனலா இதையும் படிச்சுங்க அதையும் படிச்சுங்க. மொத்தத்துல இசைக்கலைஞர் நாடக கலைஞர். கூத்தர்னா நாடக கலைஞர்கள், பாணர்னா இசைக்கலைஞர்கள். யாழ்னா பாருங்க இசைக்கருவி. யாழ் மீட்டும் பாணர்களுக்கு யாழ் இசைக்கருவி இசைக்கூடிய பாணர்களுக்கு பரிசு வழங்கினான்னு சொல்றோம் இங்க. இதே நம்ம புறநானூறு எழுதின இலக்கிய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா வல்வில் ஒரு என்ன கொடுத்துருப்போம்னா கூத்தருக்கு நாடு வழங்கினார் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதையும் பாத்துங்க. கூத்தருக்கு நாடு வழங்கியிருக்காரு, யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியிருக்காரு. யாருன்னா வல்வில் ஓரி கொல்லிமலையத்தை இருப்பிடமாக கொண்டு ஆட்சி செய்தவர். அடுத்த கேள்வி. ஆடவல்ல நடன மகள் விரலி என அழைக்கப்பட்டால். ஆடவல்ல நடன மகள் விரலி என அழைக்கப்பட்டால் நடன மகன் கூத்தன் என அழைக்கப்பட்டான். அது கூத்தர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நாடக கலைஞர்கள். கூத்தன் அப்படின்னா ஆண். நாடக கலையெல்லாம் ஆணை குறிக்குது, இது பெண்ணை குறிக்குது. விரலி அப்படின்னா பெண்ணை குறிக்குது பாத்துக்க. வசந்த காலத்தின் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படும் விழா இந்திர விழா. வசந்த காலத்தில் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படும் விழா இந்திர விழா. இந்த இந்திர விழா பத்தி என்னென்ன நூல்ல பாடப்பட்டிருக்குன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுமே. இந்திர விழா பத்தி பாடப்பட்ட நூல்கள். இந்திர விழாவை பத்தி கூறும் காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுலயுமே இருக்குங்க.
அதோட இந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படின்னு ஒரு காதை கூட வரும். அதுல வந்து இந்திர விழா வந்து 28 நாட்கள் நடைபெறும், மலை விழா வேண்டி நடத்தப்படும் அப்படின்லாம் மணிமேகலையில் பாடப்பட்டிருக்கும். இந்திர விழா. கை என்பதன் சமஸ்கிருத சொல் ஹஸ்தம், ஹா வடமொழி எழுத்து. கை என்பதன் சமஸ்கிருத சொல்லே ஹஸ்தம் எனப்படுகிறது. அடுத்த கேள்வி, கூத்து வகைகளை பற்றி குறிப்பிடும் சிலப்பதிகாரம். கூத்து வகைகளை பற்றி குறிப்பிடும் இலக்கியம் அல்லது காப்பியம் அல்லது நூல் சிலப்பதிகாரம். கூத்து வகைகளை பற்றி குறிப்பிடும் இலக்கியம் சிலப்பதிகாரம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு பாடினவர் ஔவையார். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என பாடியவர் ஔவையார். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என பாடியவர் ஔவையார். இறையனார் அகப்பொருள் உரையும் இறையனார் களவியல் உரையும் ரெண்டு ஒண்ணுதான், சேம். முழுசா சொன்னோம்னா இறையனார் அகப்பொருள் உரைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா களவியல் உரை, இறையனார் களவியல் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஒண்ணுதான், நக்கியதா எழுதும் தான் ரெண்டுமே. அதுதான் சங்கங்களை பற்றி செய்திகளை சொல்லுவது. நம்ம எடுத்தோடனே நம்ம இலக்கிய வரலாறு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இதுலேயே கொடுத்துருப்போம், சங்ககாலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கத்தை பற்றி அறிந்துகிற செய்திகளை நமக்கு தரக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் எழுத இறையனார் அகப்பொருள் உரை நமக்கு சங்கங்கள் இருந்த செய்திகளை விரிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுதான் இறையனார் அகப்பொருள் உரையும் இறையனார் களவியலும் ஒரே சேம் தான். ஸோ புக் ஆன்சர் ஒன் டைம் மேலோட்டமாக சொல்லிடுறாங்க சார், ஓகேங்களா? டைம் ரொம்ப இது பண்ண வேண்டாம், நம்ம நிறைய நான் பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு அது வீடியோ கூட போட்டிருப்பாங்க, நீங்கள் வீடியோ கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எத்தனை போன டைம் நமக்கு எந்த கிளாஸ் என்ன டேட்டில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ இருக்கும். அந்த வீடியோ கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலுமே சரி டக்குன்னு சொல்லிடுறாங்க சார். ஃபோர்டீன்த் கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். ஏன்னா மீண்டும் நான் போய் தேடி வரிசையா பார்க்க முடியாது என்ன கொஸ்டின். அப்படியே கொஸ்டின் அப்படியே டைப் பண்ணுங்க, நான் ஆன்சர் சொல்லிடுறேங்க. 14வது கேள்விக்கு சார் பாருங்க, பண்பாடு என்ற சொல்லி டக்குன்னு குறிச்சுங்க சார், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பண்பாடு என்ற சொல்லை முதலில் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் இப்பதான் பார்த்தோம். ஆன்சர் பி, பி ஃபார் பாம்பே, டி.கே. சிதம்பரநாதர். அடுத்து கீழ்காண்பவற்றுள் பொருந்தா இணையை கண்டறிய, எது மேட்ச் ஆகல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் நிலம் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் வந்து சிறும்பொழுது கொடுத்துருக்காங்க. அதில் மேட்ச் ஆகாத பார்த்தீங்கன்னா டி, பாலைக்கு வந்து நண்பகல் வரணும் ஏற்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி, டி ஃபார் டெல்லி, ரெண்டாவது கேள்விக்கு அதான் பொருந்தல. அடுத்தது கீழ்காணவற்றில் சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிய அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து மேட்ச் கரெக்டா, இது ஃபர்ஸ்ட் சொன்னது எது மேட்ச் ஆகலன்னு சொன்னாங்க, இப்போ எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் வள்ளல்கள் கொடுத்து அவங்களோட குறைத்தன்மையை அந்த பக்கம் கொடுத்துட்டு எது மேட்ச் ஆகல, மேட்ச சரியா பொருந்தி உள்ளதுன்னு கேட்கறாங்க பாருங்க. அதுல வந்து ஆன்சர் ஏ, பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தார், பாரிக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம். ஆன்சர் வந்து ஏ, மூணாவது கேள்விக்கு. ஸோ நாலாவது கேள்விக்கு துறைமுக நகரங்கள் கொடுத்து அதோடைய ரோமானியர்கள் பயன்படுத்திய பேர்கள் கொடுத்துருக்காங்க. தொண்டி அப்படின்னா திண்டிஸ், முசிறினா முஸ்ரீஸ், பொற்காடுனா பகரி, குமரினா குமாரி அப்படின்னு மேட்ச் பண்ண அப்படின்னா ஆன்சர் பி ஃபார் பாம்பே வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து பி ஃபார் பாம்பே. நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே. அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க, கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர். ஆன்சர் டி ஃபார் டெல்லி, ஹிப்பாக்ராட்டஸ், ஹிப்பாக்ராட்டஸ். ஆன்சர் டி ஃபார் டெல்லி. அடுத்து ஆறாவது கேள்வி, பண்பெனப்படுவது பாடிருந்து ஒழுகுதல், இது வந்து கலித்தொகை. ஆன்சர் சி, பண்பெனப்படுவது பாடிருந்து ஒழுகுதல். இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து கலித்தொகை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7, பின்வரும் கூற்றுக்களையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்குன்னு சொல்றாங்க. கூற்றுக்காரனை கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்றாங்கன்னா, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என தொல்காப்பியம் கூறுகிறது. அது சரிதான், கூற்று சரி. காரணம், நல்வழி
நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு அது கலித்தொகை சொல்லுது, தொல்காப்பியம் சொல்லல. இப்ப வந்து கூற்று சரி காரணம் தவறு, கூட்டு சரி காரணம் தவறு. அதுக்கு வந்து ஆன்சர் ஏ. 7th கொஸ்டின் ஆன்சர் ஏ. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எண்ணிக்கை 5. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்கள் எண்ணிக்கை 5. அதுக்கு ஆன்சர் வந்து ஏ. பொன் செம்பு ஆகிய உலோக தகடுகள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் பட்டயங்கள் எனப்பட்டது. ஆன்சர் பி ஃபார் பாம்பே. பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் பட்டயங்கள் எனப்பட்டது. ஆன்சர் பி ஃபார் பாம்பே. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் கூறும் புறத்தனைகளின் எண்ணிக்கை 12 தவறு. ஏன்னா தொல்காப்பியம் 7ன்னு தான் சொல்லுது. புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்தனை. சரி. ஃபர்ஸ்ட் கூற்று தவறு, 2வது கூற்று சரி. அப்ப 2 சரி. 3வது கூற்று வந்து மன்னனின் வீரம் கொடை புகழ் முதலியவற்றை சிறப்பித்து பாடுவது வாகைத்தனை. தவறு. வாகைத்தனை வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பு சூடி மகிழ்வார் அப்படின்னு வரணும். மன்னனின் வீரம் கொடையெல்லாம் பாடுறது வந்து பாடாந்தனை அப்படின்னு சொல்லணும். அப்ப 3வது கூற்று தவறு. பொருந்தா காதலை பெருந்திணை என்று கூறுவர். சரி. அப்ப வந்து 2வது கூற்றும் 4வது கூற்றும் சரி. அப்ப 2வது கூற்றும் 4வது கூற்று சரிங்கிற ஆப்ஷன் வந்து ஏவில் இருக்கு. 10வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. சோழர் கால கிராம ஆட்சி முறை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு. அதுக்கு ஆன்சர் டி. டி ஃபார் டெல்லி. பழந்தமிழ் 14th கொஸ்டினுங்க ஆன்சர் கேட்டிருந்தீங்க. பழந்தமிழ் இலக்கியங்களில் உணவு சமைக்கும் முறைகளை மடைநூல் கூறுகிறது. மடை. மடைநூல் கூறுகிறது. இப்ப பாருங்க, அடுத்த டாபிக் வந்து நம்ம தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு சொல்றோம் இல்ல. தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். இது வந்து அந்த எத்திக்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா 3rd லெசனா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எத்திக்ஸ் புக் 2வது லெசன் ஆன்ஷியன் ஹிஸ்டரி டாபிக் சம்பந்தப்பட்ட லெசன். அதையும் படிச்சுக்கங்க. சார் ஆன்ஷியன் ஹிஸ்டரி சார் ஹிஸ்டரி ஒன்று சார் கேட்டு அந்த 2வது டாபிக் அந்த புக்ல படிச்சுங்க. பட் ஆனா நம்மளுடைய 8வது யூனிட்ல வரக்கூடிய தமிழோடைய மரபும் பண்பாடுங்கிற டாபிக் அதுக்கு தேவையில்லை. இருந்தாலும் நீ வந்து ஆன்ஷியன் ஹிஸ்டரியில சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி படிக்கும்போது அதுல வந்து கண்டிப்பா இந்த 2வது லெசன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்துக்குங்க. படிக்கும்போது 2வது லெசனையும் சேர்த்து படிச்சுங்க சார். ஸோ 3வது லெசன்ல தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழ்வியல் நெறிகள் வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளை நம்மளுடைய இலக்கியங்கள் என்னவெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு சொல்றது. தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதையெல்லாம் அதை சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகள் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல மனிதர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்ப அவங்களுக்கு நாகரிகம் என்னன்னு தெரியாது, ஒரு காட்டுவாசி ஒரு விலங்கு மாதிரி தான் வாழ்ந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க நிலையா வந்து ஒரு இருப்பிடத்துல வந்து வாழ்ந்து தங்களுக்கு தேவையான வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்படி பின்பற்ற ஆரம்பிக்கும் போது பண்பாடு நாகரிகம் இந்த இதெல்லாம் தோன்றுது, இல்லை இப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழரோட வாழ்வில முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னா, காதல், நட்பு, அடுத்து உதவி, அடுத்து வாய்மை, விருந்தோம்பல், வீரம், கொடை. இதெல்லாம் தான் சார் முக்கியம். பாத்தீங்களா, தமிழர்களின் விளிமியங்கன்னா தொன்மை. காதல், நட்பு, உதவி, வாய்மை, விருந்தோம்பல், வீரம், கொடை முதலியவற்றை வழியே வெளிப்படும் வாழ்வியல் நெறிகளை இப்பகுதியில் விரிவாக எடுத்துரைக்கின்றன. இவை அனைத்தும் தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பை சுட்டி காட்டுகின்றன. தமிழரோட பண்பாட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா தமிழரின் பண்பாடு வளர்ச்சியின் ஊன்றுகண்களாக திருக்குறள், நன்னூல், நாலடியார், ஐம்பெருங்காப்பியங்கள், கம்பராமாயணம் மற்றும் வில்லி பாரதம் முதலான நூல்கள் அமைந்துள்ளன அப்படிங்கிறாங்க.
தமிழர் பண்பாடு நாகரிகம் உலகளவில் சிறப்பு பெற்றமைக்கு இந்நூல்கள் சொல்லப்பட்டுள்ள உயர்வான அறநெறி கருத்துக்களை காரணமாக அமைகின்றது அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப வாழ்க்கையில வந்து எதையெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா பின்பற்றினதுல முக்கியமான அப்படின்னு சொன்னாங்கன்னா காதல், நட்பு, உதவி, வாய்மை, விருந்தோம்பல், வீரம், கொடை, இதெல்லாம் தான் இந்த லெசன்ல சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த இலக்கியத்துல வாய்மை பத்தி பாடப்பட்டிருக்கு, எந்தெந்த இலக்கியத்துல வீரத்தை பத்தி பாடப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய அவங்களுடைய நிலைகள்ல பாடப்பட்டிருக்கும். அடுத்து விருந்தோம்பல், முக்கியமா விருந்தோம்பலை பத்தி பாடியிருப்பாங்க. இதெல்லாம் தான் இந்த வந்து நம்ம தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா காதல், அப்படியே மேலோட்டம் வந்து இங்க வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா காதல் அப்படின்னு இருக்கு. சங்க இலக்கியங்கள் தலைவன் தலைவிக்கு இடையே தோன்றும் காதல் உணவை உயர்ந்த இடத்தில் வைத்து போட்டிருக்கின்றன. தொல்காப்பியம் என்ன சொல்லுது பாருங்க, அதெல்லாம் கொட்டேஷன், முக்கியமான பாடல் வரீங்க, இதெல்லாம் படிச்சுக்குங்க. நோட்ஸ்ல நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க சார், நோட்ஸ்ல கம்மியா கூட இருக்கலாம், ஆனா புக்ல வந்து படிக்கும்போது அந்த வரியெல்லாம் கண்டிப்பா படிச்சு வச்சுங்க. கீழே பாருங்க தொல்காப்பியம் தொல் பொருளதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில் அப்படின்னு வருது பாத்தீங்களா. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காம வாயில் அப்படின்லாம் அந்த வரி 4 வரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அதுல கீழே பாருங்க தொல்காப்பியம் பொருளதிகாரம் 269 போட்டுருங்க. இந்த 269 எல்லாம் படிக்க தேவையில்ல, பட் ஆனா தொல்காப்பியத்தோட பொருளதிகாரம் அப்படிங்கிற தெளிவா படிச்சு வச்சுங்க, கண்டிப்பா தேவை. மனமொத்த இருவர்களிடையே தோன்றும் காதல் நிலைபேறு உடையதாக அமையும் என குறிப்பிட்டுள்ளது. இதனையே சொல்லுது. அப்ப இந்த வரி என்ன சொல்லுது அப்படிங்கிற விளக்கத்தை முன்னாடி மேலே நமக்கு சொல்லிட்டாங்க. மேலேயே சொல்றாங்க என்னன்னா மனமொத்த இருவர்களிடையே தோன்றும் காதல் நிலைபேறு உடையதாக அமையும் அப்படிங்கிற வரி தான் கீழே அந்த சொல்லிட்டு கீழே பாருங்க அதை என்ன சொல்லுதுன்னு அடுத்து மீண்டும் அதுல சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா 10 பொருத்தங்களாக அது விரித்து கூறுகிறது. அப்ப அதுல இந்த பாட்டுல 10 பொருத்தங்களை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. மனமொத்த இருவர்களிடையே உண்டாகக்கூடிய ஒரு காதல்ல எத்தனை பொருத்தங்கள், அதாவது மனம் இருவருக்கு திருமணம் ஆகும்னா நம்ம பொருத்தங்கள்லாம் பாக்குறாங்கல்ல, இப்ப 7 பொருத்தம் இருக்கு 8 பொருத்தம் இருக்கு, அது மாதிரிதான் 10 பொருத்தங்கள் அது விரித்து கூறுகிறது அப்படின்னா விரிவா கூறுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ஒன்றும் முக்கியமான ஒரு பாடல் வரி பாத்துங்க. அது கீழே பாருங்க, ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் காதல் வயப்படும் போது செம்புல பேர் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள், முக்கியமான இது முக்கியமான பாடல் வரீங்க. குறுந்தொகையில நம்ம இலக்கிய வரலாறுலயே கொடுத்துருப்போம். ஏற்கனவே இலக்கிய வரலாறு நடத்த கூட சொல்லியிருப்போம். இந்த முக்கியமான ஒரு பாடல் வரி சில வேறு திருமண பத்திரிகைகளோடு இந்த வரிகள் அச்சடிப்பாங்க. இல்வாழ்க்கையை பத்தி சிறப்பா சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரி அப்படின்னு சொல்லிட்டு, செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாக இருந்துள்ளனர் என குறுந்தொகை குறிப்பிடுகின்றது. ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் காதல் வயப்படும் போது செம்புல பயில் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாக இருந்துள்ளனர் என தொல்காப்பியம் வரி கூறுகிறது அப்படிங்கிறது இதையும் பார்த்து ஒரு முக்கியமான பாடல் வரி. அந்த தொல்காப்பியத்தோட வரியும் நல்லா படிச்சு வச்சுக்க. அப்படிங்க பாருங்க, மருத நிலத்தில் வாழும் தலைவன் மருத நிலத்தில் வாழும் தலைவியின் காதலை குறிஞ்சி நில தலைவன் பாதுகாத்து வைக்கும் நெறியை பாருங்க. இது ஒரு பாடல் வரி எது சொல்லுதுங்க, நற்றினை சொல்லுது. அப்ப இந்த நற்றினை பாடல் எதை பத்தி பாடப்பட்டிருக்கு அப்படின்னா, என்ன பாடல் உயர்ந்த அன்பின் தூய்மையும் மேன்மையும் ஒரு சேர புலப்படுத்துகின்றது. மேல ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, கீழே அது இல்லாம ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, மேல என்ன சொல்றாங்க, மருத நிலத்தில் வாழும் தலைவியின் காதலை குறிஞ்சி நில தலைவன் பாதுகாத்து வைக்கும் நெறியை அப்படின்னு கொடுத்துட்டு நின்ற சொல்லேர் நீடு தோன்று இனியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரி ஆரம்பிச்சு, அது என்ன பாடல்னா நற்றினைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நற்றினை கண்டிப்பா படிக்கணும். இந்த 4 வரியை படிச்சு அதை வந்து அதுக்கப்புறம் அது எந்த வரியில எந்த நூல்ல இருக்குன்னு சொன்னா நற்றினை பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம அது என்ன சொல்லுது பாருங்க, என்ன பாடல் உயர்ந்த அன்பின் தூய்மையும் மேன்மையும் ஒரு சேர புலப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லுது. சரி, இது காதலை பத்தி எந்தெந்த இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கின்றன. அடுத்து நட்பு. நட்புனே பாருங்க, அவை படத்துல புக்ல பாத்தீங்கன்னா ஈஸியா படமே போட்டிருப்பாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, அரிய நெல்லிக்கனி தான் உண்ணாது அவ்வியார் அதிகமான யாரு கொடுக்குறாருங்க, அவையார் கொடுத்த நட்பு. இங்கேயும் நட்பை பத்தி பாருங்க, நற்றினை கூறுது. உயிரோர் அன்ன செய்னை தீர் நட்பின் நற்றினை. அது பாருங்க, யாக்கைக்கு உயிர் ஏந்து அண்ணன் நட்பின் அகநானூறு என்ற சங்கப்பாடல்கள் குறிப்பிடுகின்றன. இதெல்லாம் தான் நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருப்போம், அப்படி ஷார்ட்டா எடுத்து கொடுத்துருப்போம். அதனால ஃபர்ஸ்ட் நோட்ஸை படிங்க,
நோட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நோட்ஸில் நம்ம எல்லா வரையும் கொடுத்துருக்க மாட்டோம். ஒரு 4 வரி இருக்குதுன்னா ஒரு 2 வரி தான் கொடுத்துருப்போம். நீங்கள் 4 வரி படிக்கணும்னா புக்கை பார்த்து படிச்சுக்கங்க. ஏன்னா நோட்ஸில் அத்தனையும் கொடுத்தோம்னா கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு 4 வரி 4 வரி கொடுத்தோம்னா 2 வரி மட்டும் தான் நோட்ஸில் இருக்கும். அடுத்து புறநானூறு ஒரு பாடல் வரி சொல்லுது நட்பை பற்றி. அடுத்து மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துங்க. பிறக்கரிய பெரும்பேறு கிடைப்பதாக இருந்தாலும் பொய்மை கலந்த நட்பு பழியோடு முடியும். எனவே வாய்மை நிறைந்த நட்பே தூய்மையானது, சிறந்தது, தகுதியானது என்கிறார் மாங்குடி மருதனார். இதெல்லாம் நோட்ஸில் படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் புக்கை ஒவ்வொரு வரையை தேடி படிக்க தேவையில்லைங்க. இதெல்லாம் நோட்ஸில் கொடுத்துருப்பேன். நோட்ஸில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்து அதிகமான அவையார். அரியா கிடைத்த நெல்லிக்கனி அவைக்கு கொடுத்த அதிகமான் கோப்பெருஞ்சோழர் வடக்கிலிருந்து உயிர் தந்த பிசிராந்தியார் பாரியின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்ட கபிலர் போன்றவரை நட்புக்கு இலக்கணமாக சங்க இலக்கியில் பதிவு செய்துள்ளன. இதெல்லாம் ஏற்கனவே புறநானூற்றில் கொடுத்துருப்போம். அடுத்து உதவி பற்றி கலித்தொகை என்ன சொல்லுது? பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு கலித்தொகை சொல்லுது பாருங்க. என்று பிற துன்பங்களை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்தோவனார் பாடினார். அப்ப இந்த வரி பாடுனது யாருங்க? நல்லந்தோவனார். கடைசியா சொல்றாங்க பாருங்க, என்று பிறநோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் அப்படிங்கிற வரியை பாடினவர் நல்லந்தோவனார். அதுதான் கீழே கொடுக்குறாங்க. என்று பிற துன்பத்தை தாம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்தோவனார் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான செல்வம் என்பது ஒரு நல்வேட்டனார் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நோட்ஸ்ல இருக்குங்க. நோட்ஸை படிச்சுன்னா ஈஸியா இருக்கு. நீ புக்ல ஒவ்வொரு வரையை தேடி படிக்க தேவையில்லை. நான் வந்து புக்ல சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் புக் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஷார்ட் பண்ணி நோட்ஸ்ல கொடுத்துருப்போம். உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் திருப்பதுதான் என்கிற நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மின்கட் செல்வம் என்பதே நற்றினை. நிறைய பாடல் வரி, எல்லாமே இதுல பாடல் வரியா தான் இருக்கு இந்த புக்கு இந்த பாடத்துல படிச்சீங்கன்னா. அடுத்து கலித்தொகை. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கொடுங்கோ குறிப்பிடுகின்றார். பெருங்கொடுங்கோ கலித்தொகையில பாருங்க 34 கொடுத்துருக்காங்க. அந்த 34 படிக்க தேவையில்லை. பட் வந்து உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவுனா அழகு, அழியும் என்று பெருங்கொடுங்கோ குறிப்பிடுகின்றார் அப்படின்னா கலித்தொகையில் சொல்றார் அப்படின்னு அர்த்தம். உதவும் பண்பும் வாழ்வியல் நெறியாக திகழ்ந்தது என்பதை இப்பாடலால் அறிய முடிகின்றது. அதுக்கப்புறம் வாய்மை பத்தி புறநானூறு 1810 எல்லாமே சொல்லியிருக்கு. நம்ம நோட்ஸ் நம்ம ஷார்ட்டா கொடுத்துருப்போம். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். உதவி, வாய்மை, எந்தெந்த பாடல் வரி, எந்தெந்த இலக்கியங்கள் என்னென்ன பாடி இருக்குன்னு சொல்லி எல்லாமே பாடலா தான் இருக்கும் பாருங்க. இதுல இருக்க வாய்மையில் இருக்கக்கூடிய அனைத்து பாயிண்ட்டுகளுமே நமக்கு வந்து பாடல் வரியா தான் இருக்கும். அடுத்து விருந்தோம்பல். விருந்தோம்பல் இல்லத்தாரின் தயார் கடமையாகும். வீட்டிற்கு ஒரு விருந்தினர்களை முகம் கோணாது வரவேற்று உபசரித்து தமிழை உரிய பண்பாகும். இதனையே பாருங்க நற்றினை சொல்லுது. இதுதான் நோட்ஸ்ல கொடுத்துருப்போம். அதனால ஃபர்ஸ்ட் நோட்ஸை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2 வரி தான் கொடுத்துருக்கு பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி 2 வரி தான் கொடுத்துருப்போம். ஏன்னா புக்ல இருந்து நீங்க படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறவங்க இன்னொரு வரி சேர்த்து படிச்சுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நோட்ஸ்லேயே கொடுத்துட முடியாது. நோட்ஸுங்கிறது அப்படியே கொடுத்தா அதுக்கு பேர் புக்கு. நோட்ஸுங்கிறத ஷார்ட் பண்ணி கொடுத்தா தான் அதுக்கு பேர் நோட்ஸ். உங்களுக்கு இன்னும் விளக்கமா நிறைய படிக்கணும்னா நீங்க புக்ல படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்ஸ் படிச்சுட்டு புக்கை படிங்க. அப்பதான் நமக்கு வந்து புக்கு ஈஸியா இருக்கும். நோட்ஸ்ல வந்து அதிகமா இருக்கனால உங்களை படிக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து பெண்களின் நிலை. அதுலயும் பாடல் வரிகள் இருக்கும். அதுக்கப்புறம் வீரம், அது சங்காலம், வாழ்வில் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசன் முடிஞ்சிடும். அறநெறி போற்றுதல், கொடை, பிறக்கென வாழ்தல். அதுக்கப்புறம் அதே நிறைய இலக்கியங்கள்லாம் வரும். கம்பராமாயணம், 1810, திருக்குறள், அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துருக்கிறோம். நாலடியார், மகாபாரதத்தில் வர கதை பகுதிகள், ராமாயணத்தில் வரக்கூடிய கதை பகுதிகள் எல்லாமே இருக்கும். அதனால் நோட்ஸை படிச்சுட்டு புக்கை படிங்க சார். புக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா?
மேக்சிமம் எல்லாமே இலக்கியங்கள் சார்ந்த கேள்வியாக தான் இருக்கு. இலக்கியம் சார்ந்த இதாக தான் இருக்கும். ஏன்னா செய்யுள் வரிகள் நிறையா இருக்குது. திரும்ப சொல்லுங்க, ஒரு கம்பராமாயணத்தில் இங்கே 4 வரி கொடுத்துருக்காங்க. உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ படிங்க. இதை பொறுத்தவரை பாருங்க, கம்பராமாயணம், பாலகாண்ட, நகரப்படலம் இது எல்லாமே படிக்கணும். கம்பராமாயணம், பாலகாண்ட, நகரப்படலம் அப்படின்னு சொல்லிட்டு பாடலோட நம்பர்ஸ் மட்டும் படிக்க வேண்டிங்க. எங்கேயாச்சும் இது மாதிரி கொடுத்து பாடலோட நம்பர்ஸ் கொடுத்தா பாடல் நம்பர்ஸ் படிக்காதீங்க. நம்பர் நமக்கு தேவையில்லை. பாட்டு வரி எந்த நூலில் இருக்கு, எந்த படலம், காண்டம் இது மாதிரி எதாவது கொடுத்துருந்தாலும் சரி, காதை கொடுத்துருந்தாலும் சரி, அந்த காதையெல்லாம் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க சார். இதுக்கான இந்த லெசனை வந்து அடுத்த வாரம் வரும்போது படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? அடுத்த வாரம் வரும்போது நம்ம ஆன்லைன் கிளாஸில் ப்ளஸ் இந்த லெசன். சரிங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு கிளாஸாக நம்ம இலக்கிய வரலாறு என்ன கொடுத்துருக்குறோம், எது வரலாம் டெஸ்ட் எழுதியிருக்கிறோம், அதுதான் முக்கியம். சரிங்களா? ஏன்னா அதையும் படிக்கணும். நம்ம வந்து ஒன் சைடாக ஒரு இதையே மட்டுமே படிச்சுட்டு இருந்தால் நம்மளால் வந்து படிக்க முடியாது. ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒரு ஏபிசிடி இஎஃப் சாரி இ கிடையாது, எஃப் வரலாம் இருக்கிறீங்க. எது வரலாம் நம்ம அதுலேயும் டெஸ்ட் எழுதிக்கிறோம். ஏன்னா அடுத்த வாரம் வரும்போது 2 டெஸ்ட் நம்ம எழுதிட்டு வரலாம், 2 டாபிக் படிச்சுட்டு வரலாம். அப்பதான் படிக்க முடியும். அதனால் நீங்கள் அப்படியே கமாண்டில் ஏ கிளாஸ்னா என்ன படித்து எழுதியிருக்கிறோம், இது வரலாம் டெஸ்ட் எழுதியிருக்கிறோம். பி கிளாஸ்னா இது வரலாம் டெஸ்ட் எழுதியிருக்கிறோம். இலக்கிய வரலாறுல ப்ளஸ் தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டுமே சேர்த்து. அதே மாதிரி எதை வரலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அடுத்த கிளாஸில் கன்டினியூ பண்ணிக்கலாம். செஃப் கிளாஸில் இது வரலாம் நம்ம டெஸ்ட் எழுதலைங்களா? ஓகே. சார் 10 டாபிக்ஸ் வந்து எல்லா கிளாஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ஆன்லைன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதனால எல்லாமே அந்த தமிழ் தொண்டில் 10 டாபிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இலக்கிய வரலாறு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து போலான்னு போடுறாங்க. அரசர் புலவர் நட்பு வரை தான். எந்த கிளாஸ்னு மென்ஷன் பண்ணுங்க. நீ மொட்டையா போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. டி கிளாஸ்ல டைரக்ட் கிளாஸ்ல பக்தி இலக்கியம் டு கம்பராமாயணம் டெஸ்ட் சொன்னீங்க. ஓகே. இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஏ டு எஃப்ஆர்லுமே வந்து அந்த இலக்கிய வரலாறு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் 10 டாபிக் கொடுத்துரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால வந்து இப்போ குழப்பமே வேண்டாங்க சார். ஏன்னா வந்து படிச்சதை பையன் திருப்பி படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை சார். அடுத்த வாரம் வரக்கூடிய கிளாஸில் அடுத்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் சார். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வந்து அடுத்த வியாழன் அல்லது வெள்ளி இப்படி தான் ஏபிசிடி எஃப். சார் உங்களுக்கான நான் டெஸ்ட் போர்ஷன் சொல்லிடுறேன். ஒரு வாரம் டைமு. அறிவியலும் இந்திய பண்பாடு புக்கில், அறிவியலும் இந்திய பண்பாடுங்கிற புக்கில் 3rd லெசன் படிச்சுங்க டெஸ்ட்டுக்கு அடுத்த வாரம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அடுத்த வாரம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொஸ்டினை டைப் பண்ணி டிஸ்பிளே போடுற மாதிரி போடுறேன். அதை எழுதிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் டிக்டேட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது. அது மாதிரி முயற்சி பண்ணலாம் சார். ஓகேங்களா? ஆனால் அது உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே டைப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா தான் பண்ண முடியும். நீங்கள் சார் அப்புறம் உடனே கேட்கக்கூடாது சார் டைப் பண்ணி போடுற நீங்கள் எங்கே சார் ஓரலாக சொல்கிறீங்கன்னு கூடாது. அதுக்கு வாய்ப்பு இருந்தால் பாசிபிள் இருந்தால் நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அவ்வளோதான். அறிவியலும் இந்திய பண்பாடுல 3rd லெசன் படிச்சுட்டு வந்துருங்க. அடுத்து வந்து இலக்கிய வரலாறுல, சரிங்களா? இலக்கிய வரலாறுல என்ன பண்றீங்க அப்படின்னா பக்தி இலக்கியம், ரெண்டாவது சிற்றிலக்கியம்.
ஸோ நான் பக்தி இலக்கியம் எது வரலன்னு சொல்லிடுறேன். பக்தி இலக்கியங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியம், அதுக்கப்புறம் சைவ தமிழ் திருமுறைகள், அதில் 12 திருமுறைகள், அதுக்கப்புறம் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசில் ஆரம்பிச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்வார்கள் வந்து வரும். ஆழ்வார்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தையும் சேர்த்து பக்தி இலக்கியத்தில் படிச்சுட்டு வந்துருங்க. கம்பராமாயணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைணவத்தை தான், ராமரை பற்றி தான் படிக்கிறோம், அது வைணவம் தான். ஸோ பக்தி இலக்கியம் டாபிக்ல ஆரம்பிச்சு கம்பராமாயணம் வரலும் படிச்சுட்டு வர்றீங்க அடுத்த வகுப்புல. கம்பராமாயணம் படிச்சுட்டு வரீங்க சார். இந்த பக்தி இலக்கியத்து கம்பராமாயணத்துக்கு இன்க்ளூடிங் புக்கு, இன்க்ளூடிங் ஸ்கூல் புக்ஸ், ஓகேங்களா? இன்க்ளூட் ஸ்கூல் புக்ஸை தேடி படிங்க. கம்பராமாயணம் எத்தனாவது புக்கில் இருக்கு அப்படிலாம் தேடி படிங்க. நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருப்போம் நினைக்கிறேன், எந்தெந்த டாபிக் எந்தெந்த புக்கில் இருக்குன்னு சொல்லியிருப்போம். கம்பராமாயணம் வரலும் படிச்சுட்டு அடுத்து சிற்றிலக்கியம் சார். சிற்றிலக்கியம் குற்றால குறவஞ்சியில் ஆரம்பிச்சு எது வரலும் முடிச்சிருக்கிறோம் அது வரலும். குற்றால குறவஞ்சி, பள்ளி இலக்கியம் இதோட முடியும், முத்தொள்ளாயிரம் இந்த மாதிரி ஏதாவது முடிஞ்சிருக்கும், அது வரலும் படிச்சுட்டு வந்துடுங்க. இதான் சார் அடுத்த கிளாஸுக்கு போர்ஷன். ஸோ 50 கொஸ்டின் கொடுத்துடலாம் இந்த 2 டாபிக்லையும். இது ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துருங்க சார். நம்ம சீக்கிரம் முடிக்க, நிறையா நமக்கு வந்து சிலபஸ் நிறையா இருக்குது சார். நம்ம வந்து கம்மியாக தான் போயிட்டு இருக்கோம், அதனால் நிறையா முடிக்க வேண்டியிருக்கனால இது வர அடுத்த வார கிளாஸில் கண்டிப்பாக படிச்சுட்டு வந்துங்க. உங்களுக்கு ஒரு வாரம் டைம், உடனே எவ்வளோ கிளாஸ் வராது அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா படிக்க டைம் வேணும். அதனால் உங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு புதன்கிழமை எடுக்கிறோம், அடுத்து வியாழன் வெள்ளி வாக்கில் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் A to Fக்கு இதுதான் உங்களுக்கு போர்ஷன். சரி, நீங்கள் இப்போ கொடுத்த இலக்கிய வரலாறுலையோ அல்லது வந்து கொடுத்த தமிழ் தொண்டிலையோ இது வரலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கூட நீங்கள் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து உங்களுக்கு எது புரியலனா கேளுங்கன்னு அதுக்கு நம்ம இது சொல்லிடலாம், ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நடந்த டாபிக் புக் ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த கிளாஸ் எனக்கு இருக்குது சார். 12:45 அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது, அதனால் அதை சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் வந்து தேர்ட் லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சரை நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வாரம் சொல்லிடுறேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸோ உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் டைமுங்க சார். மேக்ஸிமம் எல்லாமே சேட்லேயே சொல்லிட்டீங்க, இருந்தாலும் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டைம் டவுட் இருந்தால் நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் அப்படின்னா அந்த முத்தொள்ளாயிரம் வரலாம் படிச்சுட்டு வாங்க. முத்தொள்ளாயிரம், ஓகேங்களா? முத்தொள்ளாயிரம் பிள்ளைத்தமிழுக்கு அப்புறம் முத்தொள்ளாயிரம் வந்து முத்தொள்ளாயிரம் வரலாம் படிச்சுட்டு வாங்க, படிச்சுங்க. குறவஞ்சியில் ஆரம்பிச்சு சிற்றிலக்கியங்கள்ட்ட ஒரு டாபிக் போட்டு அதில் நம்ம குறவஞ்சியில் ஆரம்பிச்சிடும். அந்த குறவஞ்சியிலேருந்து முத்தொள்ளாயிரம் வரலாம் படிச்சுட்டு வந்துருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சார் நீங்களும் சொல்லுங்க சார். இந்த 11th எத்திக்ஸ் புக்ல என்னென்ன லெசன் மட்டும் படிக்கணும்னு சொல்லுங்க சார், நம்ம தமிழ் ஓரியன்டடா. எதுங்க 11th எத்திக்ஸ் புக்ல சார், அறவியலும் பண்பாடும் புக்ல எந்தெந்த லெசன் படிக்கணும் மட்டும் ஒரு டைம் சொல்லிடுங்க சார். சார் லெசன் நம்பர் 1. ஓகேங்க சார். 1, 3, 4, 5, 6. ஓகேங்க சார். இது மட்டும் தானா சார்? 7, 8, 9 எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. 7, 8, 9 எல்லாம் தேவையில்லை. ஓகேங்க சார். ஒரே புக் தான வச்சிருக்கீங்க? 2019 எடிஷன் தான வச்சிருக்கீங்க? ஆமா சார், 2019 எடிஷன். அதுல வந்து 1, 3, 4, 5, 6ங்க. ஓகேங்க சார். செகண்ட் லெசன் வந்து இந்தியன் கல்ச்சர் அந்த யூனிட் வரும், ஆன்ஷியன் ஹிஸ்டரி வரும்லங்க? ஆமாங்க சார். அது சம்பந்தப்பட்டது. அதுல வந்து ஹிஸ்டரி, ஆன்ஷியன் ஹிஸ்டரி சார், ஹிஸ்டரி 1 சார் கிட்ட கேட்டு அதையும் படிக்கிறப்பல தான் படிச்சுங்க. ஓகேங்க சார். நமக்கு 8வது யூனிட்டுக்கு 2வது லெசன் தேவையில்லை. பட் ஆனா இந்தியன் கல்ச்சர் ஆன்ஷியன் ஹிஸ்டரியில 2வது லெசன் கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஓகேங்க சார். ஓகேங்க ஓகே, சார். ஓகே. சார் 8வது லெசன்ல அரிநடை வாழ்வு அப்படின்னு இருக்குங்க சார். அறநெறி வாழ்வு. அது தேவையில்ல. அதுல தான் செயல் வரிகள் மட்டும் படிச்சுக்கங்க. அது ஃபுல்லாவே தேவையில்ல. அது வந்து ஃபுல்லா எத்திக்ஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கு. நமக்கு வந்து கல்ச்சர் தான் சொல்றாங்க. டாபிக்கே நமக்கு வந்து கல்ச்சர் தான். ஓகேங்க சார். அதனால வந்து அதுல ஏதாச்சும் செயல் வரிகள் இருந்தா பாத்துக்கலாம் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். சரிங்க. சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க. சார் சொல்லுங்கம்மா. ஹலோ சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்கம்மா. சார் முருகனை வழிபட்டு ஆடுவது குண்டக்குறவைன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமாங்க. புக்லிங் சார். சார் அது புக்ல வந்து மீனிங் கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷன் சார். வள்ளி கூத்து முருகனை வழிபட்டு ஆடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குங்க சார். ஆமா ஆமா, வள்ளி கூத்து தான் முருகனை குன்ற குறவை வந்து திருமாலை வழிபட்டு ஆடும் கூத்து. நோட்ஸ்ல மாறி இருக்கா? நம்மளது மெட்டீரியல் ஆமாங்க சார், மெட்டீரியல்ல மாறி இருக்குங்க சார். ஓ சரிம்மா, அது மாத்திடலாமா? ஓகே, அது கரெக்ட். வள்ளி கூத்து தான் வரணும். அதை மாத்திக்குமா. முருகனை வழிபட்டு ஆடும் கூத்து வள்ளி கூத்து, திருமாலை வழிபட்டு ஆடுவது வந்து திருமாலை வழிபட்டு ஆடுவது குன்றக்குருவை. குன்றக்குறவை சார். ஆட்சியர் குறவை அப்படிங்கிறது பெண்கள் கை கோத்தாடும் அப்படிங்கிற சொல்றது. பெண்கள் ஆட்சியர் அந்த குறவை கூத்து துணிலை கூத்து அதெல்லாம் கூத்து. ஆமா, எல்லாமே கூத்து தாங்கம்மா. எல்லாமே கூத்து வகைதான். சார் ஓகே ஓகேங்க சார். அதான் சார். ஓகே ஓகே. ஆமா, நன்றி நன்றிங்கம்மா. சார் சொல்லுங்கம்மா. நமக்கு சிலபஸ் கொஞ்சம் எஃப்பேட்ச் கொஞ்சம் குறைக்க முடியுமா சார் டெஸ்ட்டுக்கு? நம்ம என்ன பண்ண முடியும், அவ்வளவுதான். டைம் இருக்கே, நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்குல்ல. ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பாதி விட்டுடுறதா, எப்படி படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். அதனால தான் நம்ம மற்ற சப்ஜெக்டும் பார்க்கணும் சார். கரெக்ட் தாங்கம்மா. இருந்தாலுமே வந்து நம்ம நிறைய போர்ஷன் இருக்குல்ல, நம்ம என்ன கவர் பண்ண வேண்டியது. அந்த தமிழ் நோட்ல பாதி கூட நம்ம டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கல. ஆமாங்க சார். அதுல என்ன எக்ஸ்பிளைன் பாதி டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லணும். இல்லைன்னா எங்களுக்கு அடுத்து, அதாவது இப்போ நமக்கு புக்லயும் படிக்கணும், அது இல்லாம 2 டாபிக் அப்படிங்கும்போது இங்க ஒரு லெஸ் 3 டாபிக்கா கவர் ஆகுதுங்க சார். ஆனா இல்லைன்னா கொஞ்சம் மாத்தியாவது கொடுங்க சார். சரி, அப்படின்னா பக்தி இலக்கியத்தை மட்டும் படிச்சுட்டு வாங்க. சிற்றிலக்கியத்தை அடுத்த டைம் பாத்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகேங்க. எல்லாத்துக்கும் நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. இருக்க பார்ட்டிசிபேண்டே 100 பேர் தான் இருக்காங்க. 250 பேர் 300 பேர் இந்த இடத்துல. சரி, பக்தி இலக்கியத்தை மட்டும் படிச்சுட்டு வாங்கம்மா. சிற்றிலக்கியம் அடுத்த வகுப்புல பாத்துக்கலாம். ஓகேங்க சார். அதே மாதிரிங்க சார், இப்போ ஒரு அக்கா டவுட் கேட்டாங்கல்லங்க சார். ஆமா, அது மாத்திக்கிங்கம்மா. இல்லைங்க சார், அது முருகனை வழிபட்டு ஆடுறதுதான் குன்ற குறவை, திருமாலுக்கு தான் சார் ஆய்ச்சர் குறவை வரும். அந்த வள்ளி கூத்து அப்படிங்கிறது அது தனி, அது முருகனுக்கு வழிபட்டு ஆடுறது கிடையாதுங்க சார். நீங்க இல்லைன்னா புக்ல அந்த லைன் கொஞ்சம் படிச்சு புக்ல பாக்குறேம்மா. பாத்துட்டு அடுத்த கிளாஸ் கரெக்டா தெளிவா சொல்லிடுறேன். சரி ஓகேங்க சார். கண்டிப்பா சொல்லுறேன். அது பார்க்கணும். புக்கை பார்த்துட்டு கரெக்டா சொல்லிடுறேன். ஏன்னா வள்ளி கூத்து நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருக்கிறது கரெக்ட்டுங்கறீங்க. ஆமாங்க சார், நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருக்கிறது கரெக்ட். பார்த்து எடுத்துட்டு நினைக்கிறேன். அத கமா போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து எடுத்து கரெக்டா தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த டைம் கண்டிப்பா பார்த்து தெளிவா சொல்லிடுறேங்கம்மா. சரி ஓகேங்க சார். அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு அண்ணா டவுட் கேட்டிருந்தாங்கல்லங்க சார், மகேந்திரவர்மன் கட்டினது வந்து குடைவரை கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த மண்டகப்பட்டு கல்வெட்டுல சொல்லி இருக்கிறது வந்து சங்ககாலமும் இது மட்டும் கலப்பிர காலத்தை சொல்லியிருக்காங்க. மண்டகப்பட்டு கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இந்த அழியக்கூடிய பொருள் கட்டக்கூடிய கோயில்கள் வந்து சங்க காலத்தை கலப்பிர காலத்துல இருந்துன்னு சொல்றாங்க. ஆமாங்க சார். அந்த அண்ணா வந்து கேட்டிருந்தப்ப மகேந்திரவர்மன் வந்து குடைவரை கோயில் வரும்போது எப்படி இது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது நீங்க பாத்துட்டு வரேன்னு சொல்லி. ஆமா. அதான் இது வந்து சங்க காலத்துல கலப்பிர கோயில், இது வந்து குடைவரை கோயில் கிடையாதுல்ல, வேற கோயிலும். அதோட அர்த்தம் மீனிங் அப்படித்தான் இருக்கு. ஓகேங்க சார். ஏன்னா குடைவரை கோயில் மட்டும்தான் அவர் குடைவரை கோயிலும் கட்டிருக்கலாம். இது மாதிரி மேல தலையில கட்டக்கூடிய கட்டுமான கோயிலும் அவர் கட்டிருக்கலாம்ல. அந்த கல்வெட்டு அதான் சொல்லுது. மண்டகப்பட்டு கல்வெட்டு இதான் சொல்லுது. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூமா.
ஹலோ சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. 12th புக்கிங் சார் அறிவியல். 12th புக் அறிவியல் வந்து ஃபுல்லாவே இந்தியன் கல்ச்சர் இருக்குமா? ஃபுல்லாவே படிக்க வேணாமாங்க சார்? படி, ஆன்சனிக் ஹிஸ்டரி சார் இருக்காருல்ல, அது அந்த ஆன்சனிக் ஹிஸ்டரி டாபிக்ல வருதுமா? ஓகேங்க சார். சார் கிட்ட கேட்டு ஹிஸ்டரி 1 சார் கிட்ட கேட்டு அந்த புக்ல என்ன டாபிக் படிக்கிறதுன்னு பாத்துருங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ. நம்மளுடைய டாபிக் 8வது டாபிக் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 8வது டாபிக்ல நீங்க என்ன படிச்சீங்கனாலும் சரி, ஃபுல்லாவே தமிழ்நாடோட பத்தி படிக்கிறதா 8வது டாபிக்ல கவர் ஆகணும். அதான் அதுதான் அந்த சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதே அதான். ஓகேங்க சார். தேங்க்யூ. இந்தியாவை பத்தி படிக்கிறீங்கன்னா இந்தியன் கல்ச்சர்ல வந்து அநேகமா ஆன்சனிக் ஹிஸ்டரி சார் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவார். ஓகேங்க சார். ஓகேங்கம்மா. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார். அந்த சிலபஸ் மட்டும் வந்து கேட்டாங்க, ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வந்து அடுத்த கிளாஸ்ல வரப்போ அறையில்ல வந்து 3வது லெசனையும் இலக்கிய வரலாறுல பக்தி இலக்கியம் படிச்சுட்டு வந்துருங்க. இலக்கிய வரலாறுல பக்தி இலக்கியம் +1 எத்திக்ஸ் புக்ல வந்து 3rd லெசன் படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேங்களா? அதை மட்டும் போட்டா போதும். ஒரு வாரம் டைமுங்க சார். அடுத்த வாரம் நம்ம வியாழன் வெள்ளிவாக்கில் அடுத்த கிளாஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா சாட்டர்டே சண்டே வாய்ப்பு இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஒரு வாரம் குறைஞ்சது ஒரு 5-6 நாள் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள அதை படிச்சிருங்க. கொஞ்சம் கவர் பண்ணி படிங்க. கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். இப்போ என்னன்னா நீங்கள் வந்து 7 நாளுமே வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ் வந்தால் கூட ஒரு நாள் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்து அதிகம் மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கிளாஸ் போக. 2 கிளாஸ் அதிகபட்சம் 1.5 மணி நேரம் 3 கிளாஸ் தான் இருக்கு. 2 கிளாஸ் தான் இருக்கு. 3 மணி நேரம் தான் கிளாஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. மீதி இருக்க நேரமெல்லாம் வந்து நீங்க படிக்கணும். படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீட்டிலே இருக்கிறனால நிறைய டைம் இருக்கு. அதனால வந்து படிக்கலாம். ஒன்றும் படிக்க முடியாத விஷயம் எதுவும் கிடையாது. அதனால வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார். டைரக்ட் கிளாஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனத்தை சிதற விட்டுறாதீங்க. எப்படியா இருந்தாலும் படிக்கிறீங்க நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அது டைரக்ட் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட வேலை படிக்கிறது தான். இல்லைங்களா? சரி சார், மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். வணக்கம்.